பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம வண்டியை எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஆமாம், 2 வருஷம் 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா 35. ஆமாம், 35 தான் தருது. 35 அதிகமாகலாம் இல்லை, 35 செக் பண்ணி பார்த்தது வரைக்கும் 35 தான். அதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடணும். நம்ம பார்த்திங்கன்னா இது பார்த்தாலும் அதையும் வீடியோ எடுத்து போடணும், இதையும் வீடியோ எடுத்து போடணும். மைலேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு. அது தனியாக ரிவீல் பண்ணோம். இதான் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓவர் லுக்காக காமிச்சிடுறேன். ஏன்னா வண்டி க்ளீனாக இருக்காது. வண்டி பார்த்திங்கன்னா தெரியும், வண்டி சீட்டெல்லாம் தேஞ்சிச்சு. 2 வருஷத்தில் வண்டி ஃபுல்லாக சீட்டெல்லாம் தேஞ்சிச்சு. வண்டி பார்த்திங்கன்னா 27,000 கிலோமீட்டர் ஓடிது. வண்டி தெரியும் 27,000 கிலோமீட்டர்ஸ் அச்சு செமையாக ஓட்டும் வண்டி. பவர் செம பவர், ரா பவர் அப்படியே கொடுக்கும். ரா பவர் மட்டும் இல்லை, எல்லாமே இப்போ எப்படி சொல்கிறது, வண்டியோட பிக்கப்பும் சரி, எல்லாமே சரி. இத்தனை வருஷத்தில் ஒரு இடத்துல கூட பிக்கப் அடி வாங்கினதே கிடையாது. வண்டி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வண்டியும் பக்காவாக இருக்கும். 2,900 கிலோமீட்டர் இருக்குது சர்வீஸுக்கு. இப்போ இந்த வண்டியை பற்றி நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி சத்தியமாக வாங்கினதில் செம ஒர்த்து, செம பவர் ஃபுல். பார்த்தீங்கன்னா செம பவரு. நம்ம எப்படி ஒரு இப்போதைக்கு வேறு வண்டியெலாம் நம்ம ஓட்டிருப்போம், அந்த வண்டியை ஓட்டு இந்த வண்டியை ஓட்டவும் எப்படி சொல்கிறது, பவர் அப்படியே பிச்சுக்கணும். நான் இது வரைக்கும் வண்டி அதை சொல்கிறது 200 BS3 ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பக்காவாக இருக்கும். செம்ம எப்படி சொல்கிறது, அப்படியே பிச்சுக்கிட்டு போவோம். இப்போ எப்படி சொல்கிறது, மைலேஜ் தான் 35 தரும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்துக்குது. இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா 6 பேக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 பேக் இல்லை. நான் வாங்கினது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நான் வாங்கினதில் ஒர்த்து. ஏன்னா நான் வாங்கினப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு 220. இப்போ 230 சம்திங் அந்த மாதிரி இருக்குது ரேட்டு, 200. ஆனால் இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி விட்டாங்க. அந்த அப்படியே எப்படி சொல்கிறது, நிறைய க்ரூஸ் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் 6 பேக்கு, அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜெலாம் இருக்குது அதில். இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய இருக்குது. இந்த வண்டியில் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா பிரேக்கிங்கில் வந்து பஞ்சமே கிடையாது. ஏன்னா பிரேக்கிங்க்கு எப்படி சொல்கிறது, இந்த வண்டி தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். பிரேக்கிங் அடித்தாங்கன்னா அப்படியே டப்புன்னு அங்கேயே நிற்கும். ஏன்னா KTM பொறுத்த வரைக்கும் ABS தான் ஃபுல்லாக. ABS எப்படி சொல்கிறது, ABS R15 நான் ஓட்டியிருக்கேன். என் ஃப்ரெண்டு R15 தானே வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்த வண்டியும் நான் ஓட்டியிருக்கேன். ஆனால் அதில் கூட அவ்வளோ பிரேக்கிங்லாம் அவ்வளோ இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் பிரேக்கிங் அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம இத்தனைக்கும் பேக் பிரேக்கே யூஸ் பண்ண தேவையில்ல. வெறும் ஃப்ரண்ட் பிரேக்கை வச்சே நம்ம இந்த காலத்தை ஓட்டிடலாம், வண்டியே ஓட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்கே பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் வேறு வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அச்சனா மாறி விட்டுரும். எப்படி சொல்கிறது, அச்சம் பிரேக்கை வச்சோன்னா சர்ன்னு ஒழுகிடுவோம். ஆனால் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மஜாவாக இருக்கும். இப்போ நான் சர்ன்னு வச்சா கூட சருகுன்னு நிற்கும். ஃபுல்லாக ABS கண்ட்ரோல் தான். ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ABS இப்போ நச்சுன்னு அடிக்கணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பட்டுன்னு நிற்கும். நம்ம எந்த தடுமாற்றமும் கிடையாது. எவ்வளோ தைரியமாக நம்ம எப்படி சொல்கிறது, தைரியமாக வண்டி ஓட்டலாம். இப்போது எப்படி சொல்லிட்டா, அலட்சியமாக ஓட்டினாலும் சரி, எப்படி ஓட்டினாலும் சரி, பிரேக்கிங்கு பக்காவாக இருக்கும். வண்டி தைரியமாக எடுத்துருப்போம். KTM பொறுத்த வரைக்கும் ABS தான் ஃபுல்லாக. ABS தான்.
இப்போ இப்போ R15லாம் விவிஏன்றாங்க. பட்டு நீங்கள் கேடிஎம் சைடு போனீங்கன்னா சேஃப்டி சூப்பராக இருக்கும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் தான். பிரேக்கிங் எல்லா வண்டியிலும் பிரேக்கிங். ஆனால் நான் இது வரைக்கும் வேறு வண்டியெலாம் எப்படி சொல்கிறது R15ல செக் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. பிரேக்கிங்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட்டு கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் பக்காவாக இருக்கும். அச்சா நச்சு நிற்கும். அந்த மாதிரி பிரேக்கிங்கே இதில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் செக் பண்ணி வேணால் பாருங்கள். நீங்களே வந்து ஓப்பனாக செக் பண்ணி கூட பாருங்கள். நான் வேணான்னு சொல்ல, ஓப்பனாக செக் பண்ணி கூட பார்த்துட்டு அப்புறம் உங்கள் கமெண்ட்டை நீங்களே சொல்லுங்கள் ஒர்த்தா இல்லையான்னு. நம்மளுக்கு எல்லாமே வண்டி பேர் வாங்கி கொடுத்ததே பார்த்திங்கன்னா வண்டி தான். பேர் வாங்கி கொடுத்ததான் எப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததே நம்ம வண்டி தான். நமக்குன்னு ஒரு பேர். இந்த வண்டியை பார்த்தாலே இவன் தான்பா அவன் தான்பா அப்படின்னானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இந்த வண்டி வந்து எனக்கு நிறைய பேரை வந்து காமிச்சு கொடுத்துருக்கு. இவனுங்கெல்லாம் இப்படி தான், இவ்வளோ எச்சலாம் இவனுக்கு இப்படி தான் அப்படின்ற அளவுலாம் காமிச்சு கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு இந்த வண்டினால நிறைய சண்டைலாம் வந்துருக்கு. சண்டை எப்படி வரலாம், எப்படி சொல்கிறது, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவானுங்க, அவனுங்களாம் வண்டி வச்சுருக்கானுங்க, வண்டி எடுத்துன்னு போகிறானுங்களா, அவனுங்க போயிட்டு வரத்துக்கு பெட்ரோல் போடலாம். ஓகேவா? ஆனால் நான் வந்து இது வந்து நான் பேருன்னு சொல்ல முடியாது, ஆனன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி வண்டி எடுத்துகிட்டு போனானுங்க, பெட்ரோலு நான் வந்து பெட்ரோல் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தாலும் ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் சின்ன வச்சுக்கா. பெட்ரோல் நான் போட்ட பெட்ரோல் தான் காலியாகிட்டு. நான் போட்ட பெட்ரோல் மட்டும் தான் காலியாகிட்டு. அவன் பெட்ரோலே போடல. எங்களுக்கு எப்படி இருந்ததா இத்தனைக்கும் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க. நம்ம வண்டி வேலைக்கு அவனா ஒருத்தன் தான் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். வேலைக்கு நீ எடுத்துகிட்டு போகிறான்னா நீ வண்டி வச்சுருக்க, நான் உன் வண்டியாக இருந்தால் பெட்ரோல் போட்டு தான் எடுத்துன்னு போவோம். அதுமாரி இப்போ வேறு ஒருத்தன் வண்டி வாங்கிட்டு போகணும், நீ பெட்ரோல் போடணும். பெட்ரோலை போட்டு தான் நீ எடுத்துன்னு வந்து தரணும். ஆனால் எப்படின்னா பெட்ரோலே போடல. பெட்ரோல் காலி ட்ரையில் வந்து நிற்கிது வண்டி. அதனால வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம். வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. என்னடான்னு பார்த்தா சரி நம்ம தான் வண்டியில் பெட்ரோல் போட்டு வச்சுருந்தேன், சரி எதுக்கு நம்ம போடணும் அப்படின்னு நம்ம இருந்தோம். இவனுங்க பார்த்தா வண்டியை வாங்கிட்டு போய் காலி பண்ணி எடுத்துன்னு வரானுங்க. ஒரு வேலைக்கு எடுத்துன்னு போகிறானுங்க, நல்லா சம்பாதிக்கிறானுங்க. ஒரு வண்டி நாங்கள் போயிட்டு வர ஒரு 50 ரூபா பெட்ரோல் ஆகுங்க. அந்த 50 ரூபா பெட்ரோல் போட கூட வக்கில்லாமல் வண்டி வாங்கிட்டு போகிறானுங்க. சத்தியமாக வெறியாகுங்க. வண்டி நீ வாங்கிட்டு போகிறனா உன் யூஸுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன். நான் எதனா வேலைக்கு கடை வைக்கிறேன், வண்டி வாங்கிட்டு போகிற ஒரு பெட்ரோல் போட வக்கில்லாமல்